ஹே எவ்ரிவன். ஸோ டுடே நான் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு சின்ன டிப்ஸ் தர போகிறேன். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அது என்னென்னா, இப்போது இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் சம்திங் நியூ ஆர் பிக், லெட் இட் பி பிஸ்னஸ். இப்போ நீங்கள் நீங்கள் பண்ணுற ஜாபை குயிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறதா இருக்கட்டும், நான் லைஃப்பில் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வந்து நீங்கள் ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க. ஸோ அதுவாகட்டும், நீங்கள் யாருக்கிட்டேயும் போய் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணாதீங்க. மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியாக வாங்கியிருக்கான், இங்கே வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா. லெட் இட் பி யுவர் கம்ஃபர்ட் சர்க்கிள், யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ். யார்கிட்டையும் போய் நீங்கள் கேட்காதீங்க, நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன், இது ஓகேவா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி மட்டும் நீங்கள் போய் அவங்களோட ஒப்பீனியனை மட்டும் தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் தருவாங்க. இட் வில் கன்ஃபியூஸ் யூ. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? நீங்கள் ஒன்று பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு ஸ்டூப்பிடாகவே இருந்துட்டு போட்டோம். நீங்கள் அதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அதை ட்ரை பண்ணி நீங்கள் ஃபெயிலியர் ஆகுங்க. அதிலிருந்து நீங்கள் நிறைய கற்றுப்பீங்க. நெக்ஸ்ட் டைம் அதை நீங்கள் பண்ண மாட்டீங்க. பட் அந்த நெகட்டிவாக சொல்கிறத வச்சு நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் சஃபர் ஆவீங்க. ஐயோ, நம்ம இந்த பேச்சை கேட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணாமல் விட்டோமே. ஸோ அந்த மாதிரி மட்டும் நீங்கள் இருந்துடாதீங்க. நீங்கள் ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் டூ இட். ஓகே, அது நீங்கள் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா யூ வில் லேர்ன் ஃப்ரம் இட். பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா இன்னும் நீங்கள் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு பண்ணிக்கோங்க. ஓகே, பை பாய். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா.